ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம யூனிட் 4 லா ஆஃப் மோஷன்ல உள்ள ப்ராப்ளம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த ப்ராப்ளத்துல என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒரு 2 கேஜி மாஸ் வந்து ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ்ல இருக்கு. ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்குது. அதுல ஒரு ஃபோர்ஸ் வெக்டார் ஆக்ட் ஆகுது. இந்த ஃபோர்ஸ் வெக்டாரால 10 நிமிஷம் கழிச்சு, அந்த ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்டாவே ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரு 10 செகண்ட் கழிச்சு அதோடைய நியூ பொசிஷன் என்ன? ஸோ இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின இந்த கொஸ்டின்ல எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயம் இந்த கோஆர்டினேட்டர் நான் கரெக்ட்டா சூஸ் பண்றேன். ஸோ என்னுடைய கோஆர்டினேட் படி டைம்ஸ் ஈக்குவல் டூ 0வா இருக்கும்போது, அதோடைய வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி 0. ஸோ நான் வெக்டார்ல நான் எழுதியிருக்கேன் இது. அப்புறம் அதோடைய பொசிஷனும் 0. அப்புறம் டைம் டைம் ஈக்குவல் டூ 10 செகண்டா இருக்கும்போது, அதோடைய அ இது பொசிஷன் எக்ஸ். இந்த எக்ஸ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாரி இந்த இந்த ஃபோர்ஸ் வந்து எப்பவுமே கான்ஸ்டன்ட்டா மெயின்டெயின் ஆயிட்டே இருக்குது. இப்போ இத எப்படி ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீ பாடி டயகிராம் எப்படி வரையறதுன்னு பார்ப்போம். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் எல்லா ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் இதே ப்ரொசீஜர் தான். கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிக் உண்டு. இத நீங்க தான் கத்துக்கணும். அது என்ன ட்ரிக் பாருங்க. இப்போ வந்து இது வந்து எக்ஸாக்ட்டா ஃப்ரீ பாடி டயகிராம். ஸோ இந்த இந்த இதுல பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒரு கிரவுண்ட்ல இந்த மாஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னு குடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு ரெஸ்ட்ல சும்மா அப்படியே இருக்குது. ஒரு டப்பாவ தூக்கி வச்ச மாரி இருக்குது. அப்படின்னா கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ கிராவிட்டி நமக்கு வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ்ல ஆக்ட் ஆகுறதுனால, அதோடைய வேல்யூ mg டவுன்வர்ட்ல இருக்கும். ஓகேவா? அப்புறம் ஃபோர்ஸ் வெக்டார் நமக்கு குடுத்துருக்க ஃபோர்ஸ் வெக்டார் அதாவது எக்ஸ் டைரக்ஷன்ல 20 நியூட்டனும், ஒய் டைரக்ஷன்ல 10 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இதோடைய வெயிட் வந்து மாஸ் வந்து 20 கேஜி. ரைட். ஸோ இதுதான் பாக்ஸும் கிரவுண்டும் சேர்ந்தாப்புல இருக்கும்போது உள்ள ஃப்ரீ பாடி டயகிராம். எக்ஸாக்ட் ஃப்ரீ பாடி டயகிராம். ஓகேவா? அதே இது இந்த பாக்ஸ் இதே இது நீங்க பாக்ஸ மட்டும் கன்சிடர் பண்ணீங்கன்னா, பாக்ஸ்ல மட்டும் கன்சிடர் பண்ணீங்கன்னா, இப்பதான் இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ப்ளே ஆகும். அப்டின்னா, பாக்ஸுக்கும், சர்ஃபேஸுக்கும் எங்கேயாவது கான்டாக்ட் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அந்த இடத்துல நார்மல் ரியாக்ஷன் இருக்கும். அத நான் 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 வரையணும். அதுக்கப்புறம் பாக்ஸுக்கும் பாக்ஸுக்கும் சர்ஃபேஸுக்கும் இடையில உள்ள நார்மல் ரியாக்ஷன். அது வந்து கரெக்ட்டா அப்ப பெர்பெண்டிகுலர் டூ சர்ஃபேஸ். சர்ஃபேஸோட கான்டாக்ட் சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். கரெக்ட்டா, எக்ஸாக்ட்டா. சரி ரைட். இது வரைஞ்சாச்சு. ஸோ ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படின்னா, நம்மளுடைய மோஷன அப்போஸ் பண்ற மாதிரி இருக்கும். இங்க நம்மளுடைய மோஷன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நோக்கி போறதுனால, இதோட ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் இருக்கும். ஆனா இங்க ஸ்மூத்ங்கிறதுனால இதோட வேல்யூ 0. நான் ஒரு எதுக்கு போட்டிருக்கேன்னா, இதுவும் வரும். ஆனா வந்து ஃபோர்ஸ் வேல்யூ 0 அப்படிங்கிறது. அதாவது ஸ்மூத்தா இருக்கிறதுனால, அதாவது சர்ஃபேஸும் பிளாகுக்கும் இடையில வந்து அந்த ஸ்மூத்னஸ் இருக்கிறதுனால, அதோடைய வேல்யூ 0. அதனால எந்த ஃபிரிக்ஷனும் இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இது வந்து எக்ஸாக்ட்டா பாக்ஸ மட்டும் கன்சிடர் பண்ண உள்ள ஃப்ரீ பாடி டயகிராம். இது வந்து எக்ஸாக்ட் கன்சிடர் ஒன்லி கிரவுண்ட மட்டும் பார்க்குறோம்னா அதோட ஃப்ரீ பாடி டயகிராம். இந்த 2யும் ஆட் பண்ணோம்னாக்க இன்டர்னல் ஃபோர்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிரும். இத பாருங்க. n வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இது வந்து n வெக்டார் ஆக்சுவலா. கேப் n வெக்டார் ஈக்குவல் n j வெக்டார். ஸோ பேசிக்கா இது என்னது n வெக்டார் ஆக்சுவலா மைனஸ்ல இருக்குது. ஓகே. ஸோ மைனஸ். ஸோ இது வெக்டார்ங்கிறதுனால நான் போல்டு லெட்டர் பிடிக்கிறேன். ரைட். ஸோ வந்து இது வந்து என்னது கிரவுண்டுக்குள்ள ஃப்ரீ பாடி டயகிராம் எக்ஸாக்ட்டா. இந்த 2யும் நீங்க அ மெர்ஜ் பண்ணாச்சுன்னா, அதாவது 2யும் ஜாயின் பண்ணா நம்மளுக்கு எக்ஸாக்ட்டா இந்த இது வரும். ஸோ அப்ப இதுல இருந்து என்னன்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபோர்ஸ் ஒண்ணு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், கிராவிட்டி ஃபோர்ஸ் எப்பவுமே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இந்த 2 ஃபோர்ஸ் தான் இந்த சிஸ்டத்துல ஆக்ட் ஆகுது. ஸோ நம்ம செப்பரேட் பண்ணும்போது இன்டர்னல் ஃபோர்ஸ் உள்ள ஜெனரேட் ஆகுது. ஸோ இப்ப நம்ம வந்து நம்மளுடைய ஏம் சிஸ்டம் அப்படிங்கும்போது, நம்மளுடைய எய்ம் வந்து இந்த 2 பாக்ஸ மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். வாட்ஸ்அப் மட்டும் கன்சிடர் பண்ணா என்ன ஃப்ரீ பாடி டயகிராம் வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம வரைஞ்சது தான் இந்த ஃப்ரீ பாடி டயகிராம் தான் நான் இங்கேயே வரைஞ்சிருக்கேன். ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஃபோர்ஸ் வெக்டார் ஆக்ட் ஆகுது, ஆ கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, Wன்னு வச்சிருக்கேன். நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இதுதான் எக்ஸாக்ட் ஃப்ரீ பாடி டயகிராம். இத தாண்டி வேற எந்த ஃபோர்ஸும் இதுல ஆக்ட் ஆகல. ஸோ ஃப்ரீ பாடி டயகிராம்ல ஃபோர்ஸ மட்டும் தான். ஃபோர்ஸ தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. இதுதான் ஃப்ரீ பாடி டயகிராம். ஏன்னா அது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி தான். ஸோ இந்த இந்த மோஷனுக்கு அதாவது இந்த மோஷனுக்கு காரணமான அவ்வளோ ஃபோர்ஸையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் இது காஸ். எஃபெக்ட்னா கினெடிக் டயகிராம் அதாவது இனர்ஷியா ஃபோர்ஸ். இதுல ஒரு சிக்கல். போன போன ப்ராப்ளம் நீங்க பார்த்திருந்தே தெரியும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நீங்க பார்த்ததுக்கு இந்த ப்ராப்ளத்துக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல வந்து இந்த இந்த நெட் ஃபோர்ஸோட ஆக்ஸலரேஷன் தான் சேம் ஆக்ஸலரேஷனா இருக்கும். ஆனா இங்கேயும் அப்படிதான் இருக்கும். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் வந்து ரெஸ்ட்ரைன் பண்ணிரும். அதாவது கிரவுண்ட்ல இந்த இந்த பாக்ஸ் உட்கார்ந்து இருக்கிறதுனால, வெர்டிகல் டைரக்ஷன்ல எந்த ஆக்ஸலரேஷனும் இருக்க போறதில்ல நமக்கு. அதனால எக்ஸாக்ட்டா இந்த வெர்டிகல்க்கு நம்மளுக்கு ஆல்ரெடி இன்பில்ட்டா நம்மளுக்கு தெரியும் ஆக்சுவலா அந்த மோஷன். வெர்டிகல்ல எந்த டைரக்ஷன்ல இந்த வெர்டிகல் டைரக்ஷன்ல ஆக்ஸலரேஷன் இருக்காது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா,
வெர்டிகல் டைரக்ஷன்ல மோஷனே இருக்காது. ஏன்னா இந்த பாக்ஸ் வந்து என்னதான் ஃபோர்ஸுக்கு வெர்டிகல் அதாவது வெர்டிகல் காம்பவுண்ட்ல இருந்தாலுமே வெர்டிகல் காம்பவுண்ட்ல இருந்தாலுமே அதோடைய ஃபோர்ஸ் வந்து வெர்டிகலாவே இருக்காது. அது மேக்னிட்யூட் மோஷன் வந்து ஆக்ஸலரேஷன் வெர்டிகலா வராது. இது என்ன காரணம்? இது கன்ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்குது. அதனால அதோட வேல்யூ 0. இது நீங்க ப்ராப்ளம் போட போட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு தெரியும். ஒன்லி எக்ஸ் டைரக்ஷன்ல தான் மோஷன் இருக்கு. அதனால தான் நான் வெக்டார டைரக்ட்டா எழுதினேன். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த அவ்வளவு வெக்டாரையும் நம்ம கூட்டுனா என்ன ரிசல்ட் வருமோ அந்த வெக்டார் வந்து ஆக்சுவலா எக்ஸாக்ட்டா இந்த இதுக்கு ஈக்குவல். ஸோ இதுதான் நியூட்டன்ஸ் லா. நியூட்டன்ஸ் செகண்ட் லா என்னது? சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வெக்டார். இங்க இந்த சிஸ்டத்துல ஆக்ட் ஆன இத்தன ஃபோர்ஸ் இருக்குங்க. 1, 2, 3 வெக்டார் இருக்கு. ஸோ இந்த 3 வெக்டார் நான் ஜஸ்ட் கூட்டுறேன் அவ்வளவுதான். நீங்க வந்து ஜஸ்ட் கூட்ட தான் செய்யணும். இங்க தான் இந்த வெக்டாரோட நோட்டேஷன் ஆட்டோமேட்டிக்கா அது சைன் கன்வென்ஷன்ல நடந்துக்கும். இப்போ வெக்டார் நம்ம கூட்டுறோம். கூட்டிட்டு ஈக்குவல் டூ மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன். ஸோ உங்க ஆக்ஸலரேஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனா எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்குங்கிறது தெரியும். ஆனா எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒய் டைரக்ஷன்ல ஸ்லோ மோஷனே இருக்காதுங்கிறது கன்ஃபார்மா தெரியும். என்ன காரணம்னா அது வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்குது. அதாவது கிரவுண்டுக்கும் பாக்ஸுக்கும் இடையில பாக்ஸ் கிரவுண்ட் இருக்கிறதுனால பாக்ஸால ஒய் டைரக்ஷன்ல மூவ்மெண்ட் இருக்காது. அதனால அது எக்ஸாக்ட்டா 0. ஸோ இதுதான் மொத்த ஈக்குவேஷன், ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் இதுதான் வந்து ஈக்விலிபிரியம்ன்றோம்னா, அதாவது ஈக்விலிபிரியம்னா டைனமிக் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன். ஸோ இதுதான் நியூட்டன்ஸ் லா மொத்தத்துல. ஸோ இதே மாரி எந்த ப்ராப்ளம் வந்தாலும் உங்களுக்கு இந்த மோஷன் எப்படி போணும் அப்படின்னு கரெக்ட்டா நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வந்துரும். ஸோ நான் இங்க வந்து வெக்டார வச்சு ப்ராப்பரா சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இது ஒரு ஜஸ்ட் பிராக்டிஸ்க்காண்டி தான் நான் இந்த விஷயங்கள்லாம் பண்றேன். சப்போஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சதுன்னா, ஸ்ட்ரெய்ட்டாவே நீங்க வந்து ஹரிசாண்டல் காம்பவுண்ட் அப்படின்னு போட்டு நீங்க ஸ்ட்ரெய்ட்டாவே சால்வ் பண்ணிட்டு போயிரலாம். ஒன்ஸ் நீங்க இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த ஸ்டெப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஓன் திங்கிங்லயே நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ ரைட். இப்போ வந்து ஏஎக்ஸ் ஈக்குவல் டூ இப்ப இதுல இருந்து ஆக்ஸலரேஷன் எக்ஸ் டைரக்ஷன் வந்து 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது ஈக்குவேட் பண்றேன். ஐ வெக்டார் அதாவது டைரக்ஷனா ஈக்குவேட் பண்றேன். அதாவது எக்ஸ் டைரக்ஷன் ஈக்குவேட் பண்றேன். ஒய் டைரக்ஷன் ஈக்குவேட் பண்றேன். அப்படி ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு எக்ஸ் டைரக்ஷன் வந்து 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் வந்துட்டு ஒய் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆக்ஸலரேஷன் 0. அதனால என்னால நார்மல் ரியாக்ஷன் இதுல நடக்கக்கூடிய இதுல எவ்வளவு நார்மல் ரியாக்ஷன் இருக்கு அப்படிங்கறத என்னால கண்டுபிடிக்க முடியும். ரைட் இருக்கட்டும். அப்புறம் இப்போ வந்து எ ஐ ஐ இப்போ இப்போ வந்து எக்ஸ் இப்போ வந்து இது ஒன் டைமென்ஷனல் மோஷனா நம்ம கன்சிடர் பண்ணும்போது கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆக்ஸலரேஷன் அது மட்டும் இல்லாம ஆக்ஸலரேஷன் கான்ஸ்டன்ட்டா இருக்கிறதுனால ஆக்ஸலரேஷன் ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஆக்ஸலரேஷன் எக்ஸ் டைரக்ஷன்ல 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்ல கான்ஸ்டன்ட்டா மெயின்டெயின் ஆவறதுனால, நம்ம இந்த ரெடிமேட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் டைமென்ஷனல்ல படிச்ச ஈக்குவேஷன். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். இங்க எக்ஸ் டைரக்ஷன்ங்கிறதுனால நான் எக்ஸ் காம்பவுண்டாவே எழுதி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய டைம் வந்து 10 செகண்டா இருக்கும்போது, என்னுடைய பொசிஷன் என்ன? அதான் என்னோட கொஸ்டின். அப்படின்னா, டைம் வந்து 10 நான் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றேன். பண்ணிட்ட பிறகு இனிஷியல் வெலாசிட்டி 0. ஏன்னா அந்த அந்த பாக்ஸ் வந்து ரெஸ்ட்ல இருந்து தான் போகுதுங்கிறதுனால இனிஷியல் வெலாசிட்டி 0 பிளஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ஆக்ஸலரேஷன் எக்ஸ் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆக்ஸலரேஷனுடைய அதாவது நம்மளுடைய கோஆர்டினேட் சிஸ்டம் படியே நம்மளுடைய ஆக்ஸலரேஷனும் 10 மீட்டர் பெர் செகண்ட் அதாவது சேம் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால இது பாசிட்டிவ் வேல்யூ ஆகுது. அப்புறம் இது இது சிம்பிளிஃபை பண்ணாச்சுன்னா 500 மீட்டர் வருது. ஸோ 500 மீட்டர் தான் ஃபைனல் ஆன்சர். இதே போல தான் இந்த ஃப்ரீ பாடி டயகிராம் நீங்க கரெக்ட்டா வரைஞ்சிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன்சர் வந்து தப்பா வர வாய்ப்பே இருக்கு. ஃப்ரீ பாடி டயகிராம நீங்க கரெக்ட்டா அந்த சிஸ்டத்த புரிஞ்சு பண்ணணும். எப்ப எந்த டைரக்ஷன்ல மோஷன் இருக்கு அப்படிங்கிறத பிரெடிக்ட் பண்றது உங்களுடைய கற்பனை திறன்ல தான் இருக்கே தவிர, பிராக்டிஸ் பண்ணணும். பண்ணா ஃப்ரீ பாடி டயகிராம் அதிகமா போட்டு போட்டு பார்க்கணும். இது வந்து பேசிக்கான ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ல நீங்க எப்படி பண்ணாலும் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதுதான் கான்செப்ட் ஆஃப் ஸோ எனக்கு தெரிஞ்சு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க் யூ.